சண்டே மார்னிங் விநாயகருக்கு ஒரு டம்ளர் பால் காய்ச்சி வச்சு தீபாராதனை கட்டி பூஜை முடிச்சாச்சு. இட்லி பொடி தீர்ந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சமாக வறுத்து அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். டிஃபனுக்கு தோசையும் பருப்பு இல்லாமல் 1 பாட் சாம்பாரும் வச்சு சூப்பராக முடிஞ்சிச்சு. லஞ்சுக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இன்றைக்கி சண்டே, ஆனால் வீட்டில் விநாயகர் இருக்கிறாரு. ஸோ நோ நான்வெஜ். வெஜ்ஜில் சிம்பிளாக என்ன பண்ணலான்னு ரொம்ப யோசித்தேன். வீட்டில் மாங்காய் இருந்துச்சு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த பச்சை மாங்காய் பச்சடியோ என்னமோ எனக்கு கரெக்டாக பேர் தெரியல, சிவாங்கி அம்மா சொல்லி ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. நானும் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி அதை ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேன். நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் ராவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் சாப்பிட்டுப்பேன், ஆனால் வீட்டில் இருக்கிறவங்கள இது திருப்திப்படுத்தாது. அதனால் என்னோடய ஸ்டைலில் ஒரு தாளிப்பு கொடுத்துர்லான்னு ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணேன். உண்மையாக வேறு லெவலில் இருந்துச்சு. ஃப்ரேக்ரன்ஸு, டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ.